இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் பிரதமர் நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய முன்னிலையில் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அனைத்து நாடுகளுடனும் மற்றும் அனைவருடனும் ஒன்றிணைந்து பொது கொள்கையுடன் செயற்படுவதாக இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதி வழங்கியுள்ளார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய முன்னிலையில் இன்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இந்த பதவி பிரமாண நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் மிகவும் எளிமையான முறையில் இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து உரையாற்றும் போதே அவர் இந்த உறுதியை வழங்கியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், අපි දන්නවා අපේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදයේ වැදගත්ම ලක්ෂණය තමයි ජනතාව විසින් තමන් පාලනයට පත් කර ගැනීම සඳහා පාලකයෙක් තෝරා පත් කර ගැනීම. නමුත් මැතිවරණයේ ඡන්ද ප්‍රකාශයට පත් කිරීම හා පාලකයෙක් තෝරා පත් කර ගැනීමෙන් පමණක් ප්‍රජාතන්ත්‍රවාදය අවසන් වන්නේ නැහැ. ප්‍රථම කොටම අපේ රටේ ජනතාවට දැනුවත් කරන්න කැමතියි. මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය වෙනුවෙන් මාගේ උපරිම කැපවීම මාගේ දූර කාලය ඇතුළත පෙන්නුම් කරන්න මම සූදානම්. හිටපු ජනාධිපති ගරු රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා ජනතාවගේ ජනවරම සුවදව පිළිඅර ගනිමින් මේ ප්‍රජාතන්ත්‍රවාදී බලවමාරු වෙනුවෙන් එතුමාගේ කැපවීම එතුමාගේ ආදර්ශයට දෙයින් විශ්වතිවන්ත වෙනවා. பாதுகாப்பு அமைச்சின் புதிய செயலாளராக ஓய்வு பெற்ற விமானப்படையின் ஏஆர் வைஸ் மார்ஷல் HS துயகொந்த நியமிக்கப்பட்டுள்ளார். இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. சீன தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக பாதுகாப்பு கல்வி தொடர்பான விஞ்ஞான பட்டதாரியான அவர் கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக விஞ்ஞான பட்டதாரியும் ஆவார். இவர் MI-24 தாக்குதல் ஹெலிகாப்டர் படையின் முன்னாள் கட்டளை அதிகாரி, அனுராதபுரம் விமானப்படை தளத்தின் முன்னாள் கட்டளை அதிகாரி, சீன துறைமுக விமானப்படை கல்லூரியின் முன்னாள் பீடாதிபதி, பாகிஸ்தானுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர், கட்டுநாயக்கா விமானப்படை தளத்தின் கட்டளை அதிகாரி மற்றும் விமானப்படை தலைமையகத்தின் முன்னாள் பயிற்சி பணிப்பாளர் ஆகிய பதவிகளையும் இதற்கு முன்னர் வகித்திருந்தார். மேலும் இவர் வீர விக்ரம விபூஷண ரண விக்ரம மற்றும் ரணசூர பதக்கங்களையும் பெற்றுள்ளார். லங்கா சதோசாவின் தலைவர் பசந்த யாப்பா அபேவர்தன தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்து அவர் தனது பதவி விலகலை உறுதிப்படுத்தியுள்ளார். புதிய தலைவர் ஒருவரை நியமிக்கும் வாய்ப்பை வழங்கி அவர் பதவி விலகவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்காவுக்கு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சீனாவும் இலங்கையும் பாரம்பரிய நட்புறவு கொண்ட அண்டை நாடுகள் என சீன ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியின் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார். 67 ஆண்டுகளுக்கு முன்னர் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டதிலிருந்து இரு நாடுகளும் எப்போதும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஆதரவளித்து நட்பு, சகவாழ்வு மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்புக்கு முன்மாதிரியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சீன இலங்கை உறவுகளை மேம்படுத்துவதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் பாரம்பரிய நட்புறவை பேணுவதற்கும் அரசியல் பரஸ்பர நம்பிக்கையை மேம்படுத்துவதற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் சீன ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி செயலாளராக கலாநிதி நந்திக சனத் குமநாயக்க இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கலனி பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான துறையில் கௌரவ பட்டம் பெற்றுள்ள குமநாயக்க ஜப்பானின் நேஷனல் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாலிசி ஸ்டடீஸ் நிறுவனத்தில் அபிவிருத்தி பொருளாதாரம் தொடர்பான கலாநிதி பட்டம் பெற்றுள்ளதோடு அரசு நிதி முகாமைத்துவம் மற்றும் அரசு பொருளியல் தொடர்பில் முதுமானி பட்டம் பெற்றவராவார். அவர் மாத்திரை ராகுர கல்லூரியின் பழைய மாணவரும் ஆவார். 1997ஆம் ஆண்டு சுங்க அதிகாரியாக சேவையில் இணைந்த அவர் இலங்கை சுங்க திணைக்கள பிரதி பணிப்பாளராகவும் சேவையாற்றியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக DWRP செனவிரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார்.
ரவி செனவிரத்ன கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மனித உரிமைகள் தொடர்பில் முதுமாணி பட்டம் பெற்றவர். ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபரான அவர் விசேட அதிரடிப்படையின் ஆரம்பகால உறுப்பினராகவும் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதி பணிப்பாளராகவும் தாய்லாந்துக்கான இலங்கை தூதரகத்தின் முன்னாள் முதல் செயலாளராகவும் இன்டர்போல் இலங்கை கிளையின் முன்னாள் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். இலங்கையின் வெளிவிவகார அமைச்சராக பணியாற்றிய அலி சப்ரி தனது அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரவுள்ளதாக தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பொது சேவையை நிறைவு செய்யும் இவ்வேளையில் எனது முயற்சிகளை ஆதரித்து வழிகாட்டிய மற்றும் ஆக்கப்பூர்வமாக விமர்சித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க விரும்புகிறேன். உங்கள் நம்பிக்கையும் ஊக்கமும் தான் இந்த பயணம் முழுவதும் என்னை தாங்கிய தூண்கள். தற்போது அரசியல் வாழ்க்கையில் இருந்து விலகும் இந்த தருணத்தில் எனது முதல் ஆர்வமான சட்டத்துறையில் மீண்டும் ஈடுபடுவது குறித்து எதிர்பார்த்துள்ளேன் என்று அவர் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவானதை தொடர்ந்து வெற்றிடமாகியுள்ள அவரது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு லக்ஷ்மண் நிபுணாரச்சி நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் தேர்தல் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் மாற்றம் ஒன்று நிகழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்த மக்களின் மன விருப்பங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மேலும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது, தமிழ் பேசும் மக்களின் அபிலாஷைகளையும் நாட்டின் பொருளாதார நிலைமைகளையும் மனதில் நிறுத்தி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாம் தீர்க்கமான முடிவொன்றை எடுத்து செயலாற்றியிருந்தோம். ஆனாலும் எமது நம்பிக்கைகளுக்கு மாற்றாக இலங்கை தீவில் வாழுகின்ற மக்களில் கணிசமானவர்கள் ஆட்சி மாற்றம் ஒன்றையே தமது விருப்பமாக வெளிப்படுத்தியுள்ளனர். மாற்றத்தை விரும்பி வாக்களித்த மக்களின் மன விருப்பங்களுக்கு நாம் மதிப்பளிக்கிறோம். அதேவேளை சமத்துவமான தேசத்தை உருவாக்கும் கனவோடு ஆட்சி அமைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அனைத்து மக்களினதும் கனவுகளை ஈடேற்றுவார் என்பதையும் எதிர்பார்க்கிறோம் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.